வெறும் சுய இன்பத்திலே கழித்து கொள்ள முடியாத தரித்திரங்கள் இன்னொரு உடம்ப செக்ஸ்டாயா யூஸ் பண்ணி புள்ளைய பத்தி தொலைக்குதுங்க. உங்க வாழ்க்கையில் இருக்க ஒவ்வொரு செகண்டையும் எதையாவது ஒண்ணத்தை வச்சு நிரப்பணும் அப்படிங்கிற கட்டாயத்திலிருந்து உங்களை விடுபடுத்துங்கள். அது ஒரு பெரிய பிரிசன்யா, சிறை. அதனாலதான் எப்ப பார்த்தாலும் இந்த டூம் ஸ்க்ரோலிங் பண்ணிக்கிட்டே இருக்கிறது, மெசேஜிங்கும் ஸ்க்ரோலிங்கும், இந்த டெம்பரவரி த்ரில்ஸை சேஸ் பண்றது, தருதரம் முடிச்ச வீடியோ கேம். அதையெல்லாம் தன்னுடைய மகனை பொறுப்பெடுத்து பார்த்து வாழ்க்கையை பற்றி சொல்லி வாழ்க்கையினுடைய உயர்ந்த சத்தியங்களான ராமாயண மகாபாரத புராண கதைகள் இதெல்லாம் சொல்லி வளர்க்க முடியாத தன்னுடைய உடல் இச்சையையும் வெறும் சுய இன்பத்திலே கழித்து கொள்ள முடியாத தரித்திரங்கள் இன்னொரு உடம்ப செக்ஸ்டாயா யூஸ் பண்ணி புள்ளைய பத்தி தொலைக்குதுங்க. தயவு செஞ்சு வெறும் காமத்தின் தேடுதலை இன்னொரு உயிருக்கு உயிர் கொடுக்கின்ற செயலாக மாற்றி தொலைக்காதீர்கள். இன்னொரு உயிருக்கு உயிர் கொடுக்கணும்னா, குழந்தை பெற்றுக்கொள்ளணும்னா, அதுக்கு அந்த குழந்தையை வளர்ப்பதற்கு தேவையான அளவுக்கு நேரம் உங்களுக்கு இருக்கிறதா? பணம் குழந்தை வளர்ப்பிற்கான ஒரே தேவை கிடையாது. நேரம், அந்த குழந்தைக்கு அட்டென்ஷன் கொடுக்கிறது, அந்த குழந்தையோட ஃபார்மேஷன் இயர்ஸ்ல, ஃபவுண்டேஷன் இயர்ஸ்ல அந்த குழந்தையை நீங்க அட்டன் பண்ணி உருவாக்கி விடுறதுக்கு உங்களுக்கு நேரமும் அறிவும் பொறுமையும் இருக்கா? அது இல்லைன்னா நீங்க குழந்தை பெற்றுக்கிறது தப்பு. எந்த ஒரு நாடும் அந்த மாதிரி இருக்கிற பேரண்ட்ஸ் நேரமோ பொறுமையோ அறிவோ இல்லாத பேரண்ட்ஸ் குழந்தை பெற்றுக்கிற லைசன்ஸையே கேன்சல் பண்ணிடணும். குழந்தை பெற்றுக்கிறதுக்கு லைசன்ஸ் இருக்கணும். கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு குறைந்தபட்சம் 1 மாதமாவது இந்த உறவுகளை உருவாக்குவதை பற்றி படிக்கணும், கோர்ஸை பாஸ் பண்ணணும். குழந்தை பெற்றுக்கிறதுக்கு முன்னாடி குறைந்தபட்சம் 1 மாதமாவது ஒரு கோர்ஸ் இருக்கணும். அதுக்கு பிறகுதான் அதை படிச்சு கம்ப்ளீட் பண்ணி உடலாலையும் மனதாலையும் தயாரான பிறகுதான் பிரெக்னன்சிக்கு அலோவ் பண்ணணும். ஒரு கான்ஷியஸ் சொசைட்டி எவால்வ் ஆகணும்லாம் இதெல்லாம் நடந்தாகணும். இல்லைன்னா உன்னுடைய உடல் அரிப்புக்காக இன்னொருத்தர செக்ஸ்டாயா யூஸ் பண்றது, அது வேற ஏதாவது பண்ணி தொலைச்சிட்டு போ. இன்னொரு உயிருக்கு உயிர் கொடுக்காத. அப்ப என்ன, இன்னொரு உயிருக்கு உயிர் கொடுத்தீங்கன்னா அப்ப உங்களை மாதிரியே தருதரமா அதை ரீப்ரொடியூஸ் பண்ணி வைப்பீங்க. வீடியோ கேம் கொடுத்து விட்டு நீங்க ஃப்ரீயா இருக்கிறது, அது பாவம். அதுக்கு அடிமையாயிட்டு, அந்த வீடியோ கேமுக்கு அடிமையாயிட்டு